Hi dear students, welcome back to TN English channel. 10th standard students க்கு virtual revision class series பார்த்துட்டு வரோம். Day 1, Day 2 ரெண்டு கிளாஸ் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு Day 3. இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Unit 4 and 5. Unit 4 Attic lesson, Unit 5 Tech Bloomers. இந்த ரெண்டு லெசன்ல இருக்கிற very important 2 marks. ஒரு வாட்டி ஷார்ட்டா ரிவைஸ் பண்ணிட்டு போறோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனிட்லையுமே பார்த்தீங்கன்னா 20 questions இருக்கு. இந்த 20 questions நம்ம ஈஸியாக எல்லாமே ஒன்லைன் ஆன்சர்ஸாக இந்த வீடியோவில் குயிக்காக பார்த்துடலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் கொடுத்துருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அட்டிக் லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கண்டிப்பாக அட்டிக் லெசன் இல்லை டெக் ப்ளூமர்ஸ் இதில் ஒரு 2 mark கொஷின் கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா, ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ இந்த அட்டிக் லெசனுக்கும் டெக் ப்ளூமர்ஸ் லெசனுக்கும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 10 கொஷின்ஸ் தான் இருக்குது அட்டிக்கில், ரிப்பீட்டடாக கேட்கப்படுறது. சரிங்களா, இந்த கொஷின் தாண்டி வராது. அதே போல் டெக் ப்ளூமர்ஸில் ஒரு 10 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 20 கொஷின்ஸை ரொம்பவே சிம்பிளாக இப்போ மெமரைஸ் பண்ணிடலாம் இன்னைக்கு ரிவிஷன் கிளாஸில். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். when did ஆதித்யா லீவ் த லோக்கல் ஸ்கூல்? ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பாருங்க. ஆஃப்டர் பாசிங் த மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் ஆதித்யா லெஃப்ட் த லோக்கல் ஸ்கூல். அதாவது அவர் அந்த 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஊரை விட்டு போயிடுவார். சரிங்களா, அது வில்லேஜ் அப்படின்றதால அந்த வில்லேஜை விட்டுட்டு அதே போல் அவங்க அப்பாவுக்கு பிஸ்னஸ்க்காக கொல்கத்தாக்கு மூவ் ஆவாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க போயிடுவாங்க. ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ ஒன்லைன் ஆன்சர் தான். ஆஃப்டர் பாசிங் த மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் ஆதித்யா லெஃப்ட் த லோக்கல் ஸ்கூல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹூ ஆர் ஆதித்யாஸ் ஆன்செஸ்டர்ஸ்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா, ஏன்னா நிறைய வாட்டி இந்த கொஷின் வந்திருக்கு. ஸோ ஆதித்யாஸ் ஆன்செஸ்டர்ஸ் வேர் ஒன்ஸ் த ஜமீன்தார்ஸ். சரிங்களா, அந்த ஜமீன்தார்ஸ் அப்படின்றது இதில் கீவேர்ட், ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு இது. ஸோ இதை நம்ம ஸ்பெல்லிங் தப்பு பண்ணக்கூடாது, ஸ்பெல்லிங் கரெக்டாக படிச்சுக்கணும். ஆதித்யாஸ் ஆன்செஸ்டர்ஸ் வேர் ஒன்ஸ் த ஜமீன்தார்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு வாஸ் த லேண்ட்ஸ்கேப் த்ரூ விச் தே டிராவல்ட்? அந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி இருந்தது? ஆன் ஈதர் சைட் ஆஃப் த ரோட் வேர் பேடி ஃபீல்ட்ஸ் அண்ட் ஹார்வெஸ்ட் வாஸ் ஓவர். ஸோ இதான் அதுக்கான ஆன்சர். அந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி இருந்ததுன்னா ரெண்டு சைட்லையுமே பேடி ஃபீல்ட்ஸ் இருக்கும். சரிங்களா, அண்ட் ஹார்வெஸ்ட் வாஸ் ஓவர். வேர் வாஸ் நாகன் அங்கிள்ஸ் ஷாப்? நாகன் அங்கிளோட ஷாப் எங்கே இருந்தது? நாகன் அங்கிள்ஸ் ஷாப் வாஸ் நெக்ஸ்ட் டு அ க்ரோசரி ஷாப் அண்ட் ஆப்போசிட் டு அ சிவா டெம்பிள். சரிங்களா, திஸ் இஸ் எட் அனதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்திருக்கு. வேர் வாஸ் நாகன் அங்கிள்ஸ் ஷாப்? நெக்ஸ்ட், பிசைட்ஸ் டீ வாட் டிட் நாகன் அங்கிள் ஹேவ் இன் இஸ் ஷாப்? என்கிட்ட டீ மட்டும் இல்லை, வேற என்னென்ன இருக்குன்னு அவர் சொல்லுவார். பிசைட்ஸ் டீ ஹி ஹேட் பிஸ்கெட்ஸ் அண்ட் சேவரிஸ். என்கிட்ட பிஸ்கெட்டும் இருக்குது சேவரிஸும் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா நாகன் அங்கிள். ஸோ அந்த லைன் தான் கேட்டிருக்காங்க. பிசைட்ஸ் டீ ஹி ஹேட் பிஸ்கெட்ஸ் அண்ட் சேவரிஸ். ஸோ இந்த 5 questions வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 5 questions பார்க்கலாம். வாட் டிட் நாகன் அங்கிள் டெல் அபவுட் சன்யால்? சன்யாலை பற்றி அவர் என்ன சொன்னார்? சரிங்களா, சன்யால் பற்றி ஆதித்யா விசாரிப்பார் இல்லையா, அப்போ அவர் சொல்லுவார். நாகன் அங்கிள் செட் தட் சன்யால் லிவ்ட் அ கர்ஸ்ட் லைஃப். ஓகேவா, சன்யால் லிவ்ட் அ கர்ஸ்ட் லைஃப் அண்ட் ஹி ஹேட் டிஃபிகல்ட்டி இன் சைட் அண்ட் ஹியரிங். சரிங்களா, இவ்வளோதான் ஆன்சர். நாகன் அங்கிள் செட் தட் சன்யால் லிவ்ட் அ கர்ஸ்ட் லைஃப் அண்ட் ஹி ஹேட் டிஃபிகல்ட்டி இன் சைட் அண்ட் ஹியரிங். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒய் வாஸ் த அட்டிக் எ ஃபேவரட் பிளேஸ் ஃபார் சில்ட்ரன்? இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சரிங்களா, நான் கொடுத்துருக்க 10 கொஷின்ஸுமே இம்பார்ட்டண்ட்டு. அதில் நான் வெரி இம்பார்ட்டண்ட் தான் நான் மார்க் பண்ணுறேன். சரிங்களா, அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக. ஒய் வாஸ் த அட்டிக் அ ஃபேவரட் பிளேஸ் ஃபார் சில்ட்ரன்? ஆன்சர் பாருங்கள். இன் அட்டிக் சில்ட்ரன் சீம் டு பி இன் தேர் ஓன் வேர்ல்ட், ஸோ இட் இஸ் தேர் ஃபேவரட் பிளேஸ். ஓகேவா, சில்ட்ரனோடைய ஓன் வேர்ல்டாக அதை ஃபீல் பண்ணுவாங்க அட்டிக் அப்படின்னு சொல்லி இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. அந்த லைன் தான் ஆன்சர். ஓகே, வாட் டிட் த ஜுவல்லர்ஸ் சே அபவுட் த ஆர்டிக்கல்? அந்த மெடலை எடுத்துகிட்டு ஜுவல்லர்கிட்ட போவார் இல்லையா, த ஜுவல்லர் செட் தட் இட் வாஸ் அன் ஆன்டிக். ஓகேவா, இந்த ஆன்டிக் அப்படின்றது இங்கே இம்பார்ட்டன்ட் வேர்ட். சரிங்களா, இதை நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், வாட் வாஸ் என்கிரேவ்ட் ஆன் த மெடல்? அந்த மெடலில் என்ன இருந்தது? ஸ்ரீமான் சசன்கா சன்யால் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரெசிடேஷன் 1928 வாஸ் என்கிரேவ்ட் ஆன் த மெடல். ஸோ இதுதான் அந்த மெடலில் இருக்கும். ஸ்ரீமான் சசன்கா சன்யால் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரெசிடேஷன் 1948. சரிங்களா, வாட் டிட் ஆதித்யா ஆஃபர் சன்யால்? என்ன கொடுத்தாரு அவரு?
ஆதித்யா ஆஃபர்ட் சன்யால் 150 rupees. சரிங்களா, 150 rupees அவர் கொடுப்பார். பட் அது வந்து சன்யால் வாங்க மாட்டார். எனக்கு அந்த மெடலை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சரிங்களா, ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுவும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இந்த 10 கொஷின்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக மெமரைஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு கிளாஸில் இதை மட்டும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இதை நம்ம மெமரைஸ் பண்ணிடணும். சரிங்களா, இப்போ ஆர்டிகுலேஷன் முடிஞ்சிடுச்சு. இந்த 10 கொஷின்ஸ் நீங்கள் படித்தா போதும். நெக்ஸ்ட் யூனிட் போகலாம். டெக் ப்ளூமர்ஸ். வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜி? சரிங்களா, வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜி? இதுக்கான ஆன்சர் பாருங்க. த ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜி இஸ் பியாண்ட் அவர் இமேஜினேஷன் வித் மாடர்ன் கேஜெட்ஸ். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா ஓனாக ஆன்சர் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த கொஷினை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கான ஆன்சர் வந்து ஒன் லைனில் நான் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். சரிங்களா, இந்த ஆன்சர் நீங்கள் படித்தாலே போதும். நெக்ஸ்ட், ஹவு மெனி பீப்புள் இன் இந்தியா சஃபர் வித் டிசபிலிட்டி? According to 2011 census, 2.21% of India's population suffer with disability. சரிங்களா, இன்னொரு ஆன்சரும் இதுக்கு எழுதலாம். அது என்னன்னா 2.7 crore people. சரிங்களா, 2.7 crore people in India suffer with disability. அதுவும் வரும். நீங்கள் இதுவே படிச்சுக்கோங்க. According to 2011 census, 2.21% of India's population suffer with disability. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா, கேட்டிருக்காங்க. அதே போல் நெக்ஸ்ட் கொஷினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹூ இஸ் கிம்? இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த கொஷினுக்கான ஆன்சர் பாருங்க. கிம் இஸ் அன் அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் அட் அலிஷா ஸ்கூல். சரிங்களா, அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் இதுதான் இம்பார்ட்டன்ட் வேர்டு இதில். ஸோ அந்த கிம்ன்றவங்க அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட். விச் இன்ஸ்ட்ருமெண்ட் டஸ் டேவிட் கண்ட்ரோல் வித் இஸ் ஐ மூமெண்ட்ஸ்? இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் கொஷின்ஸை வந்து மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதனால் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ விச் instrument does David control with his eye movements அப்படின்னா David controls a liberator communication device. சரிங்களா, liberator communication device இதுதான் இதில் கீவேர்ட். இதை வந்து நம்ம மிஸ்டேக் இல்லாமல் எழுத தெரியணும். which devices are controlled using ACTIV controller? அப்போ ஆக்டிவ் கண்ட்ரோலரில் என்னென்ன டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிவி, ப்ளூரே, மியூசிக் பிளேயர் டிவைசஸ் ஆர் கண்ட்ரோல்டு யூஸிங் ஆக்டிவ் கண்ட்ரோலர். சரிங்களா, ஸோ இதான் இந்த 15 கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு 5 கொஷின்ஸ் பார்க்கலாம். வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டர்நெட் டு காமன் மேன்? இதுவும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா, நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ்னால் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்ஸை ஓன் வேர்ட்ஸில் எழுத வேண்டியதான். நான் இங்கே ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கேன். இன்டர்நெட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் ஆன்லைன் ஸ்டடீஸ், பேங்கிங், ஷாப்பிங் அண்ட் கேதரிங் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எட்ஸெட்ரா. சரிங்களா, ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஷினும் பார்த்துக்கோங்க. இது வந்து அதிகமான ப்ராபபிலிட்டி இந்த வருஷத்தில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒய் இஸ் டெக்னாலஜி இம்பார்ட்டன்ட் அக்கார்டிங் டு டேவிட்? ஏன் டெக்னாலஜி இம்பார்ட்டன்ட்? டெக்னாலஜி எனேபிள்ஸ் டேவிட் டு கம்யூனிகேட் அண்ட் பி இண்டிபெண்டன்ட். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அக்கார்டிங் டு ஹிம். சரிங்களா, அவர் சொல்லியிருப்பார், என்னால் வந்து எனக்கு வந்து டெக்னாலஜி வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுக்குது, டிசபிலிட்டியை ஓவர் கம் பண்ணி என்னால் இண்டிபெண்ட்டாக ஆக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ இதை படிச்சுக்கணும். 18th கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். விச் சாஃப்ட்வேர் ஹெல்ப்ஸ் அலிஷா டு ஓவர் கம் ஹர் டிஃபிகல்ட்டி இன் டைப்பிங்? என்ன சாஃப்ட்வேரு? டிராகன் டிக்டேட் ஹெல்ப்ஸ் அலிஷா ஓவர் கம் ஹர் டிஃபிகல்ட்டி இன் டைப்பிங். சரிங்களா, டிராகன் டிக்டேட். இந்த ஒரு வேர்டு தான், இந்த 2 வேர்ட்ஸ் எதனாலே நீங்கள் போதும். மீதி எல்லாமே கொஷின்லேயே இருக்குது. சரியா, ஹவு டிட் கிம் ஹெல்ப் அலிஷா? ஸோ அது பாருங்கள். கிம் ஹெல்ப்டு அலிஷா பை இன்ட்ரடியூசிங் டிராகன் டிக்டேட் சாஃப்ட்வேர் டு ஹர். இது ரெண்டுத்துக்குமே ஆன்சர் வந்து ஒரே மாதிரி தான் வரும். இதில் வந்து என்னென்னா அவங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு கேட்கக்குள்ள டிராகன் டிக்டேட் மட்டும் சொல்கிறோம். கிம் வந்து எப்படி அலிஷாக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள டிராகன் டிக்டேட் ஆப் சாஃப்ட்வேரை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மூலிமா ஹெல்ப் பண்ணாங்க. அதான் ஆன்சர். லாஸ்ட் கொஷின் ஆஃப் திஸ் வீடியோ. விச் டிவைசஸ் ஹெல்ப் டேவிட் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர்? என்ன டிவைஸ்? AAC device and Eco 2. சரிங்களா, AAC and Eco 2 are the devices that help David to move from one place to another. சரிங்களா, ஸோ இந்த 20 questions வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 20 questions நீங்கள் படிச்சிங்கன்னா கேரண்டீடாக 1 வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஸோ இந்த கொஷின்ஸ்னால் ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம், மெமரைஸ் பண்ணிக்கலாம். மெமரைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்களாக வந்து கொஷின் பேங்க் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். சரிங்களா, டெஸ்ட் எழுதக்குள்ள தான் நம்ம வந்து என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் என்னென்ன கமிட் பண்ணுறோம்
ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க் போகிறதுக்கு காரணமே வந்து இந்த இங்கிலீஷில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் தான். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லாஸ்ட்டில் யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுத்துருங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம், எப்படி வந்து ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு ரிவிஷன் ஒரு டாபிக் வைஸாக பார்த்துட்டு வரலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.